இங்க அப்பா பசங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒரு டீமை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு சிங்கத்தை வேட்டையாடுறதுக்காக கிளம்பி போறாங்க. போன இடத்துல ரொம்ப நேரம் தேடியும் அந்த சிங்கம் கிடைக்காததால அப்பா பசங்க அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிஞ்சு தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த 2 சின்ன பசங்களும் தனியா நின்று பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் வரதை பார்த்துட்டு அந்த பையன் கையில கன் எடுக்கிறான். அதுக்கப்புறமா தான் தெரியுது அந்த சிங்கம் அங்க வந்துருச்சுன்னு. இந்த ஒரு சிங்கத்தை எப்படியாச்சும் சுட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் ஏம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த சிங்கத்தோட கண்ணு நேரா பாத்துறான். ஆனா அந்த சிங்கமும் அவ்வளவு சீக்கிரத்துல அந்த பையனை எந்த ஒரு விஷயமும் பண்ணாம அமைதியா தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா அந்த சிங்கத்தை அவங்க அப்பா வந்து சுற்றுவாரு. அதுக்கப்புறமா தான் அந்த சிங்கம் கோவப்பட்டு அந்த சின்ன பையனை வந்து கடிச்சிரும். அந்த ஒரு சிங்கத்தை சாகடிக்கலாம் அப்படின்னு எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையனை தூக்கிட்டு அந்த சிங்கம் ஓடிடுது. அதுக்கப்புறம் இன்னொரு பையனும் தப்பிச்சிடுறான். அதே இடத்துக்கு இன்னொரு ஃபேமிலியும் டூருக்காக வந்திருப்பாங்க. அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணு மட்டும் அமைதியா உட்காந்துக்கிட்டு இருப்பா. திடீர்னு அவளுக்கு ஏதோ ஒரு உணர்ச்சி வருது. அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பாக்குறா. அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு அந்த ஜீப் விட்டு இறங்கி அந்த சிங்கம் இருக்கிற இடத்துக்கு நேரா நடந்து போக ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அந்த சிங்கத்தையும் பாக்குறா. கூட ஒரு சின்ன பையன் இருக்கிறதையும் பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த ஒரு சிங்கத்துல இருந்து ஒரு துளி ரத்தம் மட்டும் அந்த சின்ன பையனோட உடம்புல போய் விழுந்துருது. அந்த சிங்கமும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுது. உடனே அந்த சின்ன பொண்ணு அவங்க கிட்ட போயிட்டு அவன் உயிரோட இருக்கானா அப்படின்னு சொல்லி செக் பண்றா. அதுக்கப்புறம் அவ கையில இருந்து ஏதோ ஒரு டானிக் மாதிரி எடுத்து அவனோட வாயில ஊத்தி விட்டுறா.